நான் மட்டும் போதும். யாருக்கும் யாரும் மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு எல்லாருக்கும் முன்னாடி நீயே காட்டிட்ட. இதே வேலையை என்னாலையும் செஞ்சிருக்க முடியும். ஆனா உன்னோட லெவலுக்கு நான் இறங்க மாட்டேன். ஏன் லெவலுக்கு வரதுக்கு நீ இறங்க தேவையில்ல, மேல ஏறி வரணும். புரியுதா? என் கண்ணை பார்த்து பேசுறது கூட உனக்கு தகுதி இல்லடா. இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாம பொண்ணு வீட்டுக்காரங்க தலை குனிஞ்சு நடக்கணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணை கொடுக்கறோம், புரியுதா? பொண்ணை கொடுக்கறவங்களோட தலை எப்பவும் நிமிர்ந்துதான் இருக்கும். Do you get that? நீ என்ன சொன்னாலும் சரி, எங்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வாட்? அபி ப்ளீஸ் வேண்டாம். எல்லாருமே நம்ம சொந்தம் தானே. சொந்தக்காரங்க மாதிரியா பேசிட்டு இருக்காங்க? ப்ளீஸ் அமைதியா இருக்கீங்களா? சண்டை நிறுத்த யாராவது ஒருத்தர் அமைதியா ஆகணும்ல. ஏய், நீ நடுவுல பேசாத. டீச்சர்னா லெக்சர் கொடுப்பியா? நான் ஒன்னும் லெக்சர் கொடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இவளை இங்க இருந்து போக சொல்லு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? நீ என்ன எங்களை மிரட்டி பாக்குறியா? மிரட்டல, நினைச்சத பண்ணுவேன். ஒரு நிமிஷம் மாமா, நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் நானே பண்றேன். நான் போலீஸ் இங்க கூப்பிட போறேன். அவங்க கிட்ட இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, இவங்க நம்ம கிட்ட வரதட்சணை கேக்குறாங்கன்னு சொல்றேன். பெஸ்ட். நாம கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்காக எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிதானங்க சம்பந்தி? நாங்க சும்மா விளையாடிட்டு இருந்தோம். அது நாங்க 2 பேர் சம்மந்தி இல்லையா? அதான் சம்மந்திங்க சண்டை போட்டுப்பாங்கல்ல, இத போய் பெருசுப்படுத்த எப்படி? அதனால போலீஸ கூப்பிட வேண்டாம். அப்படின்னா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலையா? இல்லையே. இதுக்கப்புறம் சண்டை போட மாட்டீங்கல்ல? இல்ல, நாங்க இனிமேலும் சண்டை போட மாட்டோம். அப்புறம் எதுக்கு நாங்க 2 பேரும் சண்டை போட போறோம்? எல்லாம் சரி ஆயிடுச்சுல. ஆமா, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நாங்களும் ஒன்னும் சண்டை போடல, சும்மா ஆக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இவங்க சண்டையை நிறுத்துறதுக்கு யாராவது இப்படி நாடகம் பண்ணி தானே ஆகணும். உங்க சண்டை பெருசாயிட்டே இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சண்டை போட வேண்டியதாயிடுச்சு. வேலையை முடிக்கலன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. தனு, நான் உனக்கு 5 நிமிஷத்துல கால் பண்றேன். போனை கேட்டு எனக்கு உன்னுடைய உதவி தேவை. ப்ளீஸ் போனை எடு. ப்ளீஸ் போனை எடு. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அட்ரஸ் சொல்லுங்க. என்ன ஒரு நாள் டிராப் பண்ணிட்டு போனால அதே பிளேஸ் தான், அபி வீடு. இங்க பாரு, நான் சொன்ன திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாம எடுத்துட்டு வந்துரு. பிரக்யா வைக்க இன்னைக்கு போட்டு தள்ளணும். அவளை சாகடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த விஷயத்துல பழைய கணக்கு ஒன்று முடிக்க வேண்டியது இருக்கு. இந்த அபிஷேக் மெஹ்ரா கிட்ட என்னுடைய பழைய பொருள் ஒன்று இருக்கு. அது எனக்கு வேணும்னா பிரக்யா உயிரை நான் எடுத்து ஆகணும். நாம முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? உன் குரலை கேட்ட மாதிரி இருக்க. நான் வெயிட்டர் சார். என்ன நிறைய பார்ட்டிஸில் பார்த்துருப்பீங்க. போனையே இவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. Cheers. ஏய், சூப்பரா ஆக்ட் பண்ண தெரியுமா? நீ பாட்டு பாடுறதை விட்டுட்டு ஆக்டர் ஆயிடலாம். என் அட்வைஸை ஞாபகம் வச்சுக்கோ. என்னாச்சு, சண்டைய சீரியஸா எடுத்துக்கிட்டியா? அருண்நேகாவை நீங்க 2 பேரும் தானே சேர்த்து வச்சீங்க. அவங்க கல்யாணத்துல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுல்ல. So your promise, my promise. பட் என்னோட லைஃப். லைஃப்ல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம 2 பேரும் இப்போ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல? இதுக்கப்புறம் எங்க என்ஜாய்மெண்ட் இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னா இப்ப நாம கிங் வர்சஸ் அபி விளையாட போறோம். வாட்ஸ் ஐ? இங்க பாரு, நான் எப்பவும் சேலஞ்சில் தோக்க மாட்டேன். நான் எப்பவும் தோக்கிறதுக்கு விளையாட மாட்டேன். அந்த கேம்ஸ் பிகன். த்ரிஷாவுக்கு நடுவுல தேவையில்லாம பிரச்சனை வந்து. எனக்கு புரியல ஆலியா. த்ரிஷாவுக்கு எனக்கு நடுவில் எந்த டென்ஷனும் இல்லை. நாங்கள் ஒருத்தங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக டென்ஷன் இருக்காது. அது ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிரபா. ஆனால் அது ஒன்றும் இல்லை. நீயும் த்ரிஷாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே சாரி. அது நான் ஃபோன் பேசிட்டே வந்ததுனால தான் நான் கவனிக்கல பிரபா. எனிவே, எக்ஸ்கியூஸ் மீ. பாட். இப்போ நான் கேமை பத்தி புரிய வைக்கிறேன். இந்த கேமோட பேர்
ஃபைண்ட் த கீஸ். இதுல என்ன பண்ண போறோம்னா, கீஸை இந்த ஹால்ல சரியா நடுவுல வைப்போம். 2 டீம்ல இருந்து ஒவ்வொரு பிளேயர் வந்து அந்த கீஸை சுத்தி சுத்தி வரணும். எந்த பிளேயர் அந்த கீயை எடுத்துக்கிட்டு தன்னோட டீம் கிட்ட போறாங்களோ அந்த பிளேயருக்கு, அதாவது அந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஆனா இந்த டைம்ல அந்த ஆப்போசிட் டீம் பிளேயர் அந்த கீ எடுத்துட்டு போற பிளேயரை டச் பண்ணிட்டா இன்னொரு டீமுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த கேமோட 2 கேப்டன்ஸ் கிங் அண்ட் அபி, அண்ட் இந்த கீமோட ரெஃபரி பாலாஜி அண்ணா, இங்க வாங்க. இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி மிஸ்டர் கிங், ஆல்ரைட் गाइस, லைஃபே ஒரு கேம் தான். நாம ஒரு தடவை தான் வாழ்றோம், ஒரு தடவை தான். ஓகே गाइस, இப்போ நாம ஃபோக்கஸ் பண்ணனும். நாம 2 பாயிண்ட்ஸ் பின்னாடி இருக்கோம். சோ கேம் இப்போ டஃபா இருக்க போகுது. சோ गाइस, லெட்ஸ் ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் நாம தான் எடுக்கணும். எங்க டீம்ல இருந்து அடுத்து வர போறது ஆலியா. என்ன பாட்டி, நீங்க போறீங்களா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவளை நல்லா தெரியும். அவ நல்லா சீட் பண்ணுவா. நான் அவளுக்கு போட்டியா போக மாட்டேப்பா. அப்படியா? வேற யார் போறீங்க? எங்க சைடுல இருந்து வர போறது மிஸ்டர் கிங். பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் யார் போறீங்க? இப்ப நான் போறேன். சோ எங்க சைடுல இருந்து வர போறது மைதிலி அண்ணி. நீங்க உங்க வேலையை காட்டுங்க. பிரக்யா, பாத்து. பிரக்யா, இது சீட்டிங். இவ சீட்டிங் பண்ணிருக்கா. பாட்டி, இத சீட்டிங்னு சொல்ல மாட்டாங்க, மைண்ட் கேம்னு சொல்லுவாங்க. இத மைண்ட் கேம்னு சொல்ல மாட்டாங்க. நீ பொய் சொல்லி ஜெயிச்சிருக்க. நீ ஒரு சீட்டர். சரி, உண்மையை சொல்லி நீங்க வாங்கிக்கோங்க. சீட் பண்ணி என்ன தோக்கடிச்சிட்டா. சரி, இப்ப யார் போறீங்க? நான். நிஜமாவா? போலாமா? ஓகே, போங்க. இரு பிரக்யா, பாட்டி போகட்டும். என்ன பாட்டி, நீங்க தான் போகணும். ஓகே. பொதுவா என்கிட்ட யாராவது தோத்துட்டாங்கன்னா எப்படிதான் மறந்துட்ட மாதிரி நடிப்பாங்க. யா ரைட், ஞாபகம் வந்துருச்சு. நீ தான் சீட் பண்ணி ஜெயிச்சியே. சீட்டிங், அதுவும் நானு. இது லாஸ்ட் ரவுண்ட் பா. இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்படியே விட்டா டை ஆயிடும், இல்லனா கிங் டீம் ஜெயிச்சிரும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நாம தான் ஜெயிக்க போறோம். கம் ஆன், ரெடியா? காயம், சுளுக்கு பிடிக்கிறது, எல்லா நோய்க்கான மருந்து இது, தெரியுமா? ஹேய், இது யூனிவர்சல் ரெசிபி ஃப்ரம் மை பாட்டி. பால் உள்ள போனதும் வலியெல்லாம் வெளியே போயிடும். என்ன பார்த்துட்டு இருக்க? குடி. என் மேல ஏன் இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க? உன்னை பார்த்துக்க வேண்டிய நேரத்துல நான் உன்னை ஒழுங்கா பார்த்துக்கல இல்லையா? கேரா உன்னோட வயிற்றுல இருக்கும்போது நான் உன்னை இந்த மாதிரிலாம் கவனிச்சிருக்கணும். சரி, அதை விட உன்னோட வலியை துரத்தலாம். ஓகே, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்ல.
நான் இப்போ போறேன். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப புரிய வைக்க எனக்கும் டைம் இல்லை. கூடிய சீக்கிரம் உன் லைஃப்ல எனக்காக நிறைய டைம் இருக்கும். ஏன்னா உன் லைஃப்ல இருக்கிற காதல் உன்னை விட்டு ஒரேடியா போக போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் தான். நமக்கு இப்ப டைம் இல்ல. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு. Do it now. கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் 10 நிமிஷத்துல எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆயிடும். ஃபுல்லா இருட்டாயிடும். ஒருத்தர்கிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்க. ஆனா இந்த தடவை இருட்டாகும் போது பிரக்யாவோட கண்கள் மறுபடியும் திறக்க முடியாத அளவுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஒரு நிமிஷம் இருங்க. அபி இன்னும் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்ம டீம் தான் ஜெயிச்சிருச்சு. இங்க வா. அபியோட டீம் தான் ஜெயிச்சிருக்கு. இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து தானே செலிப்ரேட் பண்ணணும். சரி வாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுவோம். லெட்ஸ் டு இட். ஓகே டிஜே தம்பி நல்ல பாட்டை செலக்ட் பண்ணி போடு. நான் நல்லதா இருக்கேன். காயம் ரொம்ப அதிகமா இருக்கா? பிரபா டாக்டர் கால் பண்ணியா? கால் பண்ணிருக்கேன்டா. என்ன சொன்னாங்க? வந்துட்டு இருக்காங்க. அவங்கள சீக்கிரம் வர சொல்லு. சரி சரி. ப்ளீஸ் டென்ஷன் ஆகாம நீ இருங்க. எதுவும் பேசாத, சும்மா இரு. த்ரிஷா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. தோ எடுத்துட்டு வரேன். கிரானி நான் பேண்டேஜ் போட்டுறேன். நீங்க மஞ்சள் போட்டு பால் எடுத்துட்டு வரீங்களா? சரிப்பா இப்பவே கொண்டு வரேன். கஷாயத்துல மஞ்சத்தூளையும் நிறைய போட்டுட்டு வரேன். அதை குடிச்சானே இவ சரியாயிடுவா. சீக்கிரம் கொண்டு வாங்க கிரானி. சரிங்க. நான் நல்லதா இருக்கேங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா ப்ளீஸ்? நான் சொல்றத மட்டும் கேளு. பிரக்யா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீ அபியும் தான். அபி பக்கத்துல இருந்தா அந்த பிரக்யாவை காப்பாத்திடுவான்னு உனக்கு தெரியும்ல. சோ அவனை சமாளிச்சிருக்கலாம்ல. பிரக்யா கிட்ட இருந்து அபியை தள்ளி வச்சிருக்கலாம்ல. இந்த விஷயத்தை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கலாம்ல. அபியும் பிரக்யாவும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீ எதுக்கு அவளை அட்டாக் பண்ண? கொஞ்ச நேரம் சரியான வாய்ப்புக்காக நீ வெயிட் பண்ணிருக்கலாம்ல. You know what? இதுல அபி மேல எந்த தப்பும் இல்ல. அவன் யார் மேலயாவது பாசம் வச்சுட்டானா அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வான். ஆனா நீ வாய் கிழிய பேசத்தான் செய்வா. ஆனா நீ ஒன்னத்துக்கும் யூஸே கிடையாது. சொல்ல போனா நீ என்ன காதலிக்கவே இல்ல. திட்டுறது நல்லவா இருக்கு. நான் கிளீன் பண்ணி விடுறேன். நான் அந்த கடவுள் கிட்டதான் உனக்கு எம்எல்ஏ லவ்வே இல்லைன்னு சொன்னேன். நீ பொய் சொல்ற. நான் உன்னை உள்ள பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ திரும்ப திரும்ப இந்த கார் பக்கம் தான் பாத்துட்டு இருந்த. எதுக்காகவோ ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. யாருக்காக காத்துக்கிட்டு இருந்த? சரி, பிரக்யாவுக்கு இப்ப நடந்த விஷயத்துல நீ எதுவும் சம்பந்தப்பட்டிருக்கியா? நீ அதுல சம்பந்தப்பட்டிருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை நீ அதுல சம்பந்தப்பட்டிருந்த பிரக்யா அந்த வீட்டுக்கு வர்றாளோ இல்லையோ தெரியாது. ஆனா உன்னை கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிடுவேன். அபி கிரானி இதோ மஞ்சள் போட்ட பால்பா. சூடா கொடுத்துட்டு உடனே இவ சரியாயிடுவா.
பொறுமையா குடி, சூடா இருக்கு. அபி அவனோட போனை மறந்து இங்கே வச்சுட்டு போயிட்டானா? ஹலோ, நான் மிஸ்டர் அபிஷேக் கிட்ட பேச முடியுமா? நீங்க யாரு? அது நான் அவரோட ஃபேன் பேசுறேன். ப்ளீஸ் அவர்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்களேன். உங்களுக்கு அபிஷேக் உடைய நம்பர் எங்க இருந்து கிடைச்சது? அது வந்து இந்த நேரத்துல யாராச்சும் கால் பண்ணுவாங்களா? ஆக்சுவலி ஒரு ஃபேனுக்கு தன்னோட ஐடியலோட நம்பர் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரி, உங்களோட பேர் என்ன? அவரு பிஸியா இருந்தாருன்னா நான் அப்புறமா கால் பண்றேன். தேங்க்யூ. அபியோட போனை நான் செக் பண்ண மாட்டேன்னு அவனுக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இதுல பாஸ்கோட் போட்டு வச்சிருக்கான்? அபியோட ஃபேனா இருந்தா அவ ரொம்ப எக்ஸைட்டடா இல்ல பேசியிருக்கணும். ஆனா பேசும்போது ரொம்ப நர்வஸா இருந்தாலே. அவ ஃபேன் தானா இல்ல வேற யாராவதா? இதுக்கு மேல நான் அலர்ட்டா இருக்கணும். ஆமா, நல்லா கவனமா பாருங்க. and inform me. யார் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாதா? உன்னால யாருக்கு பிரச்சனை இருக்க போகுதா? நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நோ, ஐம் சாரி. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தான் வீணா பேசிட்டேன். உங்களை நான் தானே புரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா எந்த தப்பான இன்டென்ஷனையும் நீங்க அதை பண்ணிருக்க மாட்டீங்க. மத்தவங்க நீங்க சொல்ற விஷயத்த தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல உங்க தப்பு என்னங்க இருக்கு? ஐ ட்ரஸ்ட் யூ. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்க இடத்துல கேள்வி கேட்க கூடாதுல்ல. ஆனா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். அதனால என் மேலதான் தப்பு இருக்கு. ஐ எம் ராங். நான் எப்படி இருக்கேன்னு கேட்க தானே கால் பண்ணீங்க. என்கிட்ட பேசல கால் பண்ணலையே. கரெக்ட் தான், கால் பண்ணிட்டேன். சோ பேசலாமே. பேசுங்க, நல்லா பேசுங்க. பேசுறதுன்னா என் பேண்டேஜ் எப்படி இருக்கு? பேண்டேஜ் நல்லா தான் இருக்கு. அப்புறம் காலையில மிஸ்டர் கிங் இன்னொரு பேண்டேஜ் போட்டு விட்டாரு. சோ சரியாயிடுச்சு. மறுபடியுமா? அதுவும் மிஸ்டர் சிங்கா? அப்புறம் என்ன உங்ககிட்டயே சொல்ல முடியும்? உங்களுக்கு தான் மேல அக்கறையே இல்லையே. பேண்டேஜ் மேல இருக்கிற அக்கறையில தானே அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. அப்படியா? எனக்கு மேல அக்கறையே இல்லையோ? அக்கறை இல்லைன்னு சொன்னா மட்டும் போதாது. நைட்டு ஃபுல்லா நான் உன்னை நினைச்சு தூங்கவே இல்லை தெரியுமா? அப்புறம் இப்போ உன்னை பாத்துட்டான்ல, இப்போ என்னோட டென்ஷன் குறைஞ்சிருக்கு. உங்க வீட்ல என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. உன்னோட சிங் சார் அப்படி என்ன பண்ணாரு? உன்னை நான் தான் ரூம்க்கு கூட்டிட்டு வந்தேன். உன்னோட காயத்தை சுத்தம் பண்ண, உனக்கு பேண்டேஜ் போட்டு விட்டேன், உனக்கு என் கையால பால் கொடுத்தேன். ஆனா கிரீடத்தை கிங்க்கு கொடுக்கறியா? கிங்குக்கு தானே கிரீடத்தை கொடுப்பாங்க. உன்னோட கிங் சிங் எதுவுமே பண்ணல, நான் தான் பண்ணேன். நான் இல்ல, நான் பெட்ல படுத்துட்டு இருந்தேனா நான் எந்திரிக்கும் போது அவர் என்ன தடுத்தாரு. ஐயோ, ராஜா சார் எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்காரு. நீ பெட்ல படுத்துட்டு இருந்தியா, நீ எந்திரிக்க போனியா, அவர் தடுத்துட்டாராம். வாழ்க ராஜா சார், வாழ்க வாழ்க. யாரும் பண்ணாததை அவர் பண்ணிருக்காரு. ஹலோ, நான் பாத்துட்டேன். என்ன பாத்தீங்க? நீ வேணும்னே என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கல. நான் ஏன் உங்களை தொல்லை பண்ண போறேன்? பண்ணிட மாட்டல. இல்லப்பா, சரி, எதுக்கு நீங்களும் என்ன டென்ஷன் பண்றீங்க? ஏய், நான் அவனை மோட்டிவேட் பண்றேன். மோட்டிவேட் பண்ணுங்க, ஆனா கண்டிஷன்ஸ் வைக்காதீங்க. குழந்தைங்க கிட்ட கண்டிஷன் வச்சீங்கன்னா அவங்க ரொம்ப பிரஷர் எடுத்துப்பாங்க. அது தெரியும்ல. நல்ல மார்க்ஸ் வரலனா திட்டுவீங்களோன்னு யோசிப்பாங்க. த்ரிஷா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவன் நல்லா படிக்கணும். நான் எப்ப வேணான்னு சொன்னேன்? அவன் நல்லா படிக்கட்டும். ஆனா எக்ஸாம்ஸ் டைம்ல பேரண்ட்ஸ்க்கு என்னதான் ஆகுதுன்னு தெரியல. குழந்தைங்க கிட்ட எக்ஸாம்ஸ பே மாதிரி ப்ரமோஷன் பண்றாங்க. இவங்க பிரஷர் இல்லாம இருந்தாங்கன்னா தானாவே நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க்ஸையும் எடுப்பாங்க. நியூஸ்ல நீங்க பாக்கலையா? பிரஷரால குழந்தைங்க என்ன நல்லா பண்ணிக்கிறாங்கன்னு. சனி 29 ஜனவரிக்கு நீ ஏன் கூட இருப்ப, சரியா? ஓகேமா, நீங்க உங்க போனை கொடுங்க. இது பொடி, போய் முதல்ல கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு. நீ போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. வீட்டுக்கு வந்தவங்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்காம வீணா பேசிட்டு இருக்க. ஒரு மனுஷனை எதுக்கு தொல்லை பண்ற? நீ போப்பா, போ. ஓகே. வெளி ஆளுங்களுக்கு முன்னாடி எதுக்காக நீங்க என்ன இப்படி இன்சல்ட் பண்றீங்க? இங்க பாருங்க, அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. ஓ, உடைஞ்சிருச்சா? இது வளர்றதுக்கு எவ்வளவு மாசம் ஆச்சு? 3 மாசம். 3 மாசமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, மறுபடியும் வளர்த்துக்க. உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதே மாதிரி நீ படபடன்னு பேசுறத கேட்டதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்குறதும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சொல்லணும்னா உன்னோட ஃபோட்டோ இல்லை, என் லைஃப் தான் போரிங்காக இருக்கு. திரும்பவும் என் லைஃப்பில் வந்துடலாம்ல. நீ இல்லாமல் எனக்கு பாட்டு பாடுறது கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. என் லைஃப்பில் உன்னோட திட்டம் என்னோட பாட்டும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். பொதுவாக மற்றவங்க சொல்றது கரெக்டு தான், நோ லைஃப் வித்தவுட் ஒய்ஃப். இப்போ நீ என்னோட ஒய்ஃப் இல்லைன்னு மட்டும் சொல்லாத, நீ என்னோட ஒய்ஃப் தான். அதை நான் கூடிய சீக்கிரம் ப்ரூவ் பண்ணியே தீருவேன். மே கம் இன் சார்? நான் சொன்னேன்ல, ஏய் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னேன். ஆனா என்னோட மனசு இதை என்கிட்ட எப்பயோ சொல்லிடுச்சு. ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்கல. அவளுக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நான் முன்னாடியே நினைச்சேன். பார்த்தல, அது உண்மைதான். கேரா என்னோட மக, நம்ம மக. தேங்க்யூ, தேங்க்யூ so மச். நான் உங்ககிட்ட கேட்டதை நீ எனக்கு கொடுத்துட்ட. உண்மையை சொல்லணும்னா 7 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்த வலி ஒரே நிமிஷத்துல போயிடுச்சு. ஏன்னா நீ எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க. எனக்கு என்னோட மக கிடைச்சிட்டா. நம்ம காதல் ஒன்னா இருந்து ஹாப்பி. இந்த சந்தோஷத்துக்கான காரணம்? ஒரு இடத்துக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கான வழியை மட்டும் எதுக்கு கேட்கணும்? எப்படியும் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ சந்தோஷப்பட போறது இல்ல. காரணத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போற? இது பாரு, சொன்னாலும் என்னதான் டென்ஷன் படுத்துவ, என் டைமை வேஸ்ட் ஆக்குவ. எனக்கு இப்போ அவ்வளவு டைம் இல்ல. சொன்னா கிளம்புற. ஓகே, அபி, நான் உன்னோட மனைவி. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. இதுல நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், இன்னொருத்தங்க கிட்ட சொல்ல. அபி, இவ கிட்ட. இந்த அபி என்னதான் சொல்லிட்டு இருக்கான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் எதுக்காக என்கிட்ட பிரக்யாவோட போட்டோவை காட்டினா? ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கான். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். பண்ணுடா, உனக்கு எவ்வளவு ரொமான்ஸ் பண்ணவே இன்னைக்கு பண்ணு. இந்த வீட்ல இன்னைக்கு ரொமான்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஆக்சுவலி நான் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன்டா. நீ எவ்வளவு ரொமான்ஸ் பண்ணுமோ பண்ணு. இந்த ஊரே இன்னைக்கு ரொமான்ஸ் பண்ணணும். இன்னைக்கு ரொமான்டிக் டேன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். உன்னோட ப்ரோ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்டா. அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு மாவு இல்லடா, சேறு பட்டிருந்தா கூட நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன். முதல்ல என்ன ஆச்சுங்கிற விஷயத்தை சொல்லுடா. கேராவோட டிஎன்ஏவும் என்னோடதும் மேட்ச் ஆயிடுச்சு. அப்படின்னா கேரா என்னோட மகதாங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் இப்பவே அந்த வீட்டுக்கு போய் கேராவை மட்டும் இல்ல பிரக்யாவையும் கூட்டிட்டு வர போறேன். அவங்க நம்மளோட இருப்பாங்க. ஒருத்தனுக்கு நிறைய பணம் கொடுத்தேன், அவன் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான். டிஎன்ஏ ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு? ஐ மீன் அபி, கியாராவோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சா? அது ரிப்போர்ட்டை பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். அது எப்ப வேணாலும் வரலாம். சரி நிக்கு, நீ எப்படியாவது அந்த ரிப்போர்ட் என் கைக்கு கிடைக்கிற மாதிரி பாரு. நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ என்ன பண்ணாலும் என் உதவி உனக்கு தேவைன்றத மறந்துடாத. ஐ நோ, ஐ நீட் யூ. ஆனா நான் அந்த ரிப்போர்ட் என்னோட கைக்கு கிடைக்கணும். இந்த ரிப்போர்ட்டை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா, உன் கைக்கு அது கிடைச்சதுன்னா முதல்ல நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரிப்போர்ட் உன் கைக்கு தான் கிடைக்கும். கரெக்ட் தான். ஆனா நான் முதல்ல போய் பிரக்யாவை கூட்டிட்டு வரணும்ல. டேய், இது என்னோடதுடா. என்னடா உன்னோடது? நான் உங்ககிட்ட சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணும்போது நீ ஸ்வீட்டை ஷேர் பண்ண மாட்டியா? கூட சாரி, ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான். அப்படியா? கொடுங்க. டேய், நான் தானே இது செஞ்சேன். மாமாக்கு ஷேர் பண்ணலன்னா உங்களுக்கு ஸ்வீட்டே கிடைக்காது. என்ன போடு போட்டா பாரு. போனா போட்டும், இன்னும் ஒரு நாள் தான்டா. நாளைக்கு பிரக்யா இங்க வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கவனிச்சுக்கிறேன். அவ வரணும்னா நான் முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வரணும்ல. டைம் ஆயிடுச்சு. நில்லு. என்னாச்சு? வாட்? டேய், இங்க வா, நீ வா, இப்படி உட்கார், வா உட்கார். என்னோட லைஃப்ல நிறையவே தப்பு பண்ணிருக்கேன். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியும்னு எனக்கு தோணல. நான் செஞ்ச பெரிய தப்பே நீ இல்லாம நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சதுதான். ஆனா என் வாழ்க்கைக்கு நீ தான் சந்தோஷங்கிறதையே நான் மறந்துட்டேன். இனிமேலும் நீ என் லைஃப்ல இல்லைன்னா என் லைஃப்க்கு என்னைக்கும் சந்தோஷமே இருக்காது. பிரக்யா, ப்ளீஸ் என் கூட வந்துரு. என் வாழ்க்கைக்குள்ள திரும்பவும் வந்துரு. நான் இழந்த எல்லா சந்தோஷத்தையும் எனக்கே திருப்பி கொடுத்துரு. அதுக்கு பதிலா நான் உனக்கு நிறைய பாசத்தை கொடுக்குறேன். ஐ லவ் யூ. டேய், இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே காட்டி. சண்டை வர வாய்ப்பு இருக்குல்ல. சோ நம்ம சண்டை போடக்கூடாது. பாசமா பேசணும், பாசமா புரிய வைக்கணும்.
பாசமா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சோ இப்ப நான் சொல்ற மாதிரியே நீ போய் பண்ணணும். நீ இத ப்ரொபோஸ்லாம் நினைச்சா கூட பரவாயில்ல, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி பண்ணு. ஓகே? சரி, நீ சொன்ன மாதிரியே பண்றேன். வெரி குட். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு ராக் ஸ்டாருக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ண கத்து கொடுக்குறீங்க. நீங்க பைத்தியம் தான். பரவாயில்ல, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த நீ சொல்லிருக்க. அப்ப நீ மட்டுமா பைத்தியமாவ? நாங்களும் பைத்தியமாவும். அதானே. அதனால இந்த பைத்தியங்களை தனியா விட்டுட்டு நான் கிளம்புறேன். சரி, வேலை ஆரம்பிங்க. மாவு கூட இருக்கு, பக்கத்துல யாரும் இல்ல. என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. குட் லக். ஷட் அப். ஒரேடியா உன்னோட வைஃப் கிட்டயே நான் உன்னை அனுப்பி வச்சிருவேன். கொஞ்சம் வீட்டு வேலையும் கவனி. சரிங்க மேடம். ஏய், இப்ப எங்க போற? அம்மாக்கு டீ கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். யாருக்காவது டீ வேணும்னா அவங்களே இறங்கி வந்து குடிச்சுப்பாங்க. இங்கே இருந்து நீ இந்த கதவை கவனி. கொரியர் பாய் யாராவது வந்தாங்கன்னா நேரா என்கிட்ட நீ அனுப்புற, சரியா? சரிங்க மேடம். லேப்ல இருந்து கொரியர் பாய் வந்தாங்கன்னா யோசிக்காம நீ என்கிட்ட அனுப்பணும், சரியா? அம்மாக்கு நான் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன் மேடம். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? தனு மேடம் லேப்ல இருந்து டெலிவரி வருங்கிறதுக்காக என்ன வெளியவே நிக்க சொன்னாங்கன்னு சொல்லவா மேடம்? இல்ல, யார்கிட்டயும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, இந்த டீயை கொடுத்துட்டு உடனே நீ கீழே வந்துரு. அது வரைக்கும் நான் பேர் கேட்கலையே. நான் தான் அந்த டாக்டர். தெரிஞ்சேதான் அதை சொன்னேன். என்ன நீ புகழக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்ன. பட் இட்ஸ் ஓகே. நீங்க ஏதாவது வேலையா வந்தீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை. என்ன? நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என்ன? காட் காட் காட். பிரபாவும் த்ரிஷாவும் என்ன பேசணும்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனா எல்லாத்தையும் சொதப்புறேன்னு என் மனசுல இருக்கிறது தான் எனக்கு வெளியவே வருது. சரி, நான் சொல்லிடுறேன். இது பாரு, மைண்ட்ல ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னு நினைப்போம், ஆனா மனசு பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் ரியலைஸ் பண்ணாம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். சாரி, உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ தான் என்ன பேச வைக்கிற. கியாரா என்னோட மகதாங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன். இந்த விஷயத்துக்கான ஆதாரம் டிஎன்ஏ ரிப்போர்ட். எனக்கும் கியாராக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் நடந்தது. எங்க ரிப்போர்ட்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு. டிஎன்ஏ ரிப்போர்ட்ல கியாரா என்னோட மகங்கிறத தெளிவா எழுதியிருக்கு. கியாராவை ஏத்துப்பீங்க, ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க என்ன ஏத்துக்காம விட்டுடுவீங்களோன்னு நினைச்சேன். அதான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன நீ எப்பெல்லாம் உன் கண்களை நான் பாக்குறேனோ அப்பெல்லாம் எனக்கு உன்னோட காதல் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நீ வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்கவே இல்லையா? நான் அழுதுகிட்டே இருந்தேன் பிரக்யா. இத்தனை வருஷமா கியாரா தன்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சிருந்திருக்கா. இப்ப அவ எனக்கு கிடைச்சிருக்கான்னும் போது எப்படி அவளை அவ அம்மா கிட்ட இருந்து என்னால பிரிக்க முடியும்னு சொல்ல. என்னை பத்தி நீ இவ்வளவுதான் புரிஞ்சு. என்னையும் நான் தண்டிச்ச மாதிரிதான் இந்த தண்டனைய என்னால கண்டிப்பா கொடுக்கவோ ஏத்துக்கவோ முடியாது. பிளீஸ், ஐ ப்ராமிஸ் யூ, நான் உன்கிட்ட என்னைக்குமே சண்டை போட மாட்டேன், உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். நான் என்னைக்குமே உன்னை என்ன விட்டு மட்டும் இல்ல, என் பார்வையை விட்டு கூட தூரமா போக விட மாட்டேன். பிளீஸ், நீ என் பக்கத்துல இருந்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். பிளீஸ், நீ என் கூட வந்துரு. நான் உங்ககிட்ட வாழ்நாள் முழுக்க உங்க கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். நீங்க, நான், கியாரா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். நினைச்சிட்டேன். பொதுவாவே மத்தவங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் தான் ஒரு கிங் ஆச்சே. ஆனா பிரக்யா சொல்றத மட்டும் நான் கேட்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? I love her. சித்தி சொன்னது கரெக்ட் தான். நான் பிரக்யாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இவ்வளவு நாளா அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். சித்தி என் விஷயத்துல சொன்னது உண்மைன்னா அபிஷேக் விஷயத்துல சொன்னது உண்மையா தானே இருக்கும். அப்படின்னா பிரக்யாவுக்காக அபிஷேக் மனசுலயும் ஃபீலிங்ஸ் இருக்கு. மேடம், இது வரைக்கும் யாருமே வரல. எனக்கும் தெரியும். மேடம், நீங்க கவலைப்படாம உங்க ரூமுக்கு போங்க.
லேப்ல இருந்து கொரியர் பாய் வந்தான்னா அவங்கிட்ட இருந்து கொரியர் வாங்கி நான் உங்க ரூமுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். என்ன உள்ள அனுப்பிட்டு உன்னோட மொபைல நீ யூஸ் பண்ண போற, கரெக்டா? நீ உன் வேலையை ஒழுங்கா பார்த்தா நான் இங்க நிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப கோவத்துல இருக்கா. ரிப்போர்ட் வரலனா அவரை உண்டுன்னு ஆக்கிடுவா போல இருக்கு. மேடம், காலிங் பெல் அடிக்குது. எனக்கும் கேட்டுச்சு. நீ ஒன்னு பண்ண, சீக்கிரமா கிச்சனுக்கு போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அது யாருன்னு நான் பாக்குறேன். போ. ஓகே மேடம். இப்ப எனக்கு புரியுது. அபி என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக, என்ன ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி நடிச்சிருக்கான். ரொம்ப நல்ல விஷயம். அதிகமான லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே சண்டேல தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அபி என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நான் பிரக்யாவை பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. I'm so happy, I'm so happy. மட்டும்தான் பேச போறோம். நீ என்கிட்ட என்ன பேசணும்? நீ பிரக்யாவை கேக்குறானா அப்பவே நம்ம எதை பத்தி பேச போறோங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உன்னோட பிஹேவியரை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். பிரக்யா முன்னாடி வந்ததும் நீ ஏன் சேஞ்ச் ஆகுறன்னு எனக்கு தெரியணும். Come inside. இது பாரு, என் பிஹேவியரை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நான் பிரக்யாவை பார்த்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அவன் பிஹேவியர் எப்படி இருந்தாலும் மனசளவுல அவன் ரொம்ப நல்லவன்னு சொன்னான். ஆனா சித்தி சொன்னதை கேட்டு என் கண்ணால நான் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ப வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தனோ அந்த மாதிரி நீ இல்லைங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. உனக்குள்ள வேற ஏதோ எண்ணம் இருக்கு இல்லையா? நீ என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? கடந்த கொஞ்ச நாளாவே நான் உன்னதான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரக்யாவுக்காக உண்மையிலேயே உன் மனசுல ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி நீ தப்பா புரிஞ்சிட்ட. நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல, நீ தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அபிஷேக். அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல்ல பிரக்யாவோட தோல் மேல நான் கைய வச்ச உடனே நீ ரொம்ப டென்ஷன் ஆனதுனா நீயும் பிரக்யாவும் நெருக்கமா ஆகணுங்கிறதுக்காக தான். இந்த சொசைட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவகிட்ட நெருங்கி பழகிறதுக்கு இதான் நல்ல வாய்ப்புன்னு பயன்படுத்திக்கிட்டல்ல. ஆனா ஒரு விஷயம் அபிஷேக், அவகிட்ட உன் ஃபீலிங்ஸை காட்டுறதுக்காக நீ கையாண்ட முறை இருக்குல்ல, அது ரொம்ப சீப்பா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. நீ என் ஃபீலிங்ஸை அசிங்கப்படுத்த என்னோட லைஃபை அழிச்சுக்கிட்டு இருக்க அபிஷேக். ஒரு தடவை கூட ஃப்ரெண்டோட மனைவியை தப்பா பார்க்கணுமே நீ யோசிக்கவே இல்லையா? யூ டோன்ட் டிசர்வ் மை ஃப்ரெண்ட்ஷிப். என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ தகுதியானவனே கிடையாது. கெட் அவுட். இனிமே நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரால. லெட்ஸ் கோ. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து அவளை காப்பாற்ற முடியும். மறுபடியும் சொல்றேன், கியாரா பிரக்யாவை விட்டு நீ விலகியே இரு. ஏன்னா கல்யாணம்னா என்ன, அந்த உறவுக்கான புனிதம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. பிரக்யாக்காக என் மனசுல என்ன இருக்குங்கிறது உனக்கு புரியல. அது புதுசா இன்னைக்கு இல்ல, என்ன எதுவும் கேட்க மாட்டோம் அபிஷேக். கேட்க வேண்டியதை எல்லாம் கேட்டாச்சு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல தருண் நேகா கல்யாண விஷயத்தை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நீ என்னைக்கு மறந்துடாத, உன் மனசுல பதிய வச்சுக்க. நமக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, நமக்கு நடுவுல ரைவல்ரி மட்டும் தான் இருக்கு. டோன்ட் யூ ஃபர்கெட் தட். இதுக்கப்புறம் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நமக்குள்ள இருக்கிற விரோதம் தான் அது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் கேட்க மாட்டேன். கடைசியா சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட், நீங்கிட்ட என்ன சொன்ன? பிரக்யாவனோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா? சரி ஓகே, நாளைக்கு தருண் நேகா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீ பார்க்க போறது இந்த கிங்குக்கும் பிரக்யாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை தான். அதுக்கப்புறம் நீ அவளை பேர் சொல்லி கூப்பிட முடியாது, மிஸ்ஸஸ் கிங்னு தான் சொல்லி கூப்பிடணும். ஜஸ்ட் லீவ். நான் சொல்றது கேளு கிங். இரு கிங், கதவு தர. கிங், பிரக்யா என்னோட மனைவி. damn it, listen to me. shit. மாமா எங்க இருக்காரு? போய் ரொம்ப நேரம் ஆச்சு, போன் எடுக்க மாட்டாரு.